ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 22வது பாடல் பார்க்க போறோம். மண் உறுத்து எடுப்பினும் கடலை வாரினும் விண் உறுத்து இடிப்பினும் வேண்டின் செய்கிற்பாள் எண்புறு தெரிவு அரும் பாவம் ஈண்டி ஓர் பெண் உரு கொண்டென திரியும் பெற்றியாள். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். உறுத்து மண் எடுப்பினும், கோபித்து இந்த பூமியை எடுப்பதாயினும், கடலை வாரினும் கடல் நீரை எல்லாம் அள்ளுவதானாலும், உறுத்து விண் இடிப்பினும் கோபம் கொண்டு மேகத்தை இடிப்பதானாலும் வேண்டின் செய்கிற்பாள் அவள் விரும்பினால் செய்ய வல்லவளாவாள். எண் உரு தெரிவரும் எண்ணத்தினால் செய்யப்படும் நுண்மையான பாவமும் உடலால் செய்யப்படும் பருமையான பாவமும் உருவம் கொண்டு பாவம் ஈண்டு ஒரு சேரச் சேர்ந்து ஓர் பெண் உருக்கொண்டு என ஒரு பெண் வடிவை கொண்டது என்னும்படி திரியும் பெற்றியாள். இங்கு திரிகின்ற தன்மை உடையவள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல மண், அதாவது மண் உறுத்து எடுப்பினும் விண் உறுத்து எடுப்பினும், அந்த இடத்துல உறுத்து அப்படிங்கிறது ரொம்ப கோபம் கொண்டு அப்படி சினம் கொண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மண் அப்படிங்கிறது பூமியைத்தான் குறிக்குது. சினையாகு பெயர், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகு பெயருடைய பல வகைகள் சொல்லும் பொழுது ஒரு தலைக்கு 10 ரூபா கொடு அப்படின்னா தலை ஒரு மனித உறுப்பு, ஒரு பாகம். அது அந்த ஒரு பாகங்கிறதுனால அங்க ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடு அப்படிங்கிறது தானே அப்படி சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல மண் அப்படிங்கிறது உலகத்துல மண்ணு எல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்தது தானே உலகம். அதுல மண்ணும் ஒரு உறுப்பு. அதனால மண்ணு இந்த இடத்துல, ஆனா மண்ணுங்கிறது மொத்த பூமியை குறிப்பதனால இது சினையாகு பெயர். அதே மாதிரி வாரினும் கடலை வாரினும் அப்படின்னா கடல் நீரை எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு அப்படின்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம்ல. வாருதல் அப்படின்னா அள்ளுதல்னு அர்த்தம். அதனாலதான் வாரியோ வாரின்னு செலவு பண்றான் அப்படின்னா அங்க தண்ணிக்கு நிகராக செலவு பண்றான், காசை தண்ணியா செலவு பண்றான் அப்படிங்கிற பொருள்ல நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வாரி அணைத்து கொண்டான் அப்படின்னா ரொம்ப அள்ளிக்கொண்டு அப்படியே கட்டி பிடிச்சான் அப்படிங்கிற பொருள். அந்த மாதிரி இந்த இடத்துல வாரினும், கடலை வாரினும்னா அப்படியே எடுத்து கடலை அள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவள் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி விண் உறுத்து இடிப்பினும், கோபம் கொண்டு விண்ணை கூட இடிக்கக்கூடியவள் அப்படின்னா, விண்ணுன்னா இந்த இடத்துல மேகமாக ஆகி வருவது, அதுவும் ஒரு ஆகு பெயர் தான். விண்ணுங்கிறது இந்த இடத்துல மேகத்தை குறிக்குது. வேண்டின் செய்கிற்பாள், அவ நினைச்சான்னா செய்ய முடியும் அவளால அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு என்னெல்லாம் செய்ய முடியும். பூமியை அப்படியே எடுக்க முடியும், கடலை அப்படியே அள்ள முடியும், மேகத்தை இடிக்க முடியும். இதெல்லாம் அவன் நினைச்சானா செய்ய முடியும். எண் உரு தெரிவரும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், எண்ணத்தினால் செய்யப்படும் நுண்மையான பாவமும் உடலால் செய்யப்படும் பருமையான பாவமும். சின்ன பாவம் அதாவது ரொம்ப நுட்பமானது. ஏன்னா மனசுக்குள்ள நம்ம நினைக்கிறோம் யாருக்கோ ஒன்னு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வெளியில யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால அது நுட்பமான பாவம் அப்படின்னும், வெளியில தெரியக்கூடிய அளவு உடலால செய்யக்கூடியது அது பருத்த பாவம் அப்படின்னா வெளியில எல்லாருக்கும் நேரடியாக பிரத்யட்சமா தெரியுது இல்ல, அதனால அது பெரிய பாவம். பாவத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாது, நினைச்சாலே அது செய்யறதுக்கு சமம்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா இந்த இடத்துல வெளியில யாருக்கும் தெரியாது, அது ரொம்ப நுண்மையானது அப்படிங்கறதுனால எண் உரு தெரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதையே கம்பர் எப்படி இது ரெண்டு விதமா பொருள் கொள்ளலாம். எண் உரு தெரி வரும் அப்படின்னா ரொம்ப நுட்பமாகவும் உடலால் செய்யப்படும் வெளியில எல்லாருக்கும் தெரியக்கூடியதாகவும் அப்படின்னு ஒரு பொருள். எண் உரு தெரிவு அரும் அப்படின்னா அது சின்னது, பாவத்துல சின்னது பெருசுலாம் கிடையாது, எல்லா பாவமும் மொத்தமாக தெரிவு அரும் அப்படின்னா தெரியறதுக்கே முடியாது, எண்ணத்துக்கும் முடியாது, வெளியில தெரியவும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு சேரச் சேர்ந்த பாவம் ஒரு பெண்ணாக வந்தா எப்படி இருக்குமோ, அப்பேற்பட்ட உருவம் கொண்டால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்டவள் தாடகை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஓர் அப்படிங்கிறது
அதனைத் தொடர்ந்து ஒரு உயிரெழுத்து தான் வரணும். ஓர் பெண்ணுன்னு வரக்கூடாது, ஒரு பெண்ணுன்னு தான் வரணும். ஆனா இது வழுவமைதி சொல்லலாம். என்னன்னா இது அப்பேற்பட்ட ஒரு தாடகை மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படிங்கறதுனால அந்த சிறப்பிச்சு சொல்லணுங்கிறதுனால ஓர் பெண் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டின் மூலமா கம்பர் தெரியப்படுத்துறது இந்த கருத்து தான். அதாவது அவள் நினைச்சான்னா பூமியை எடுக்கவும் முடியும், கடல் நீரை அள்ளவும் முடியும், மேகத்தை இடிக்கவும் முடியும், பாவத்தை எல்லாத்தையும் மொத்தமா திரட்டினா ஒரு பெண் வடிவம் கொண்டா கொடுத்தா அது எப்படி இருக்குமோ அத்தன்மை கொண்டவள் அப்படின்னு. ஏன்னா இங்க பெற்றியாள் இது பெண் உரு கொண்டன திரியும் பெற்றியாள். பெற்றி அப்படின்னா அந்த தன்மை அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. மண் உறுத்து எடுப்பினும் கடலை வாரினும் விண் உறுத்து இடிப்பினும் வேண்டின் செய்கிற்பாள் எண்ணுரு தெரிவு அரும் பாவம் ஈண்டி ஓர் பெண்ணுரு கொண்டன திரியும் பெற்றியாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.